முள்ளிச் செடிக்கும் முக்தி. படக்கதை டி.எம். சுந்தர்ராமன். படம் சங்கர். சிதம்பரத்தில் பஞ்சம குலத்தில் பிறந்த ஒரு சிறந்த சிவபக்தர் பெற்றான் சாம்பன் என்பவர். அவரது ஆழ்ந்த பக்தியால் சிவபிரான் அவருக்கு தரிசனம் அளித்தார். சாம்பனே, உனக்கு என்ன வேண்டும்? கேள். சாம்பன் பிரார்த்தித்தார். பெருமானே, பிறப்பும் இறப்பும் இல்லாத மோக்ஷ சித்தியைத் தவிர எனக்கு வேறென்ன வேண்டும்? அதற்கு உமாபதி சிவம் என்ற எமது அடியார் உனக்கு உதவுவார். சாம்பா, யாம் தரும் இந்த ஓலையை அவரிடம் கொண்டு போய் கொடு. சிவபிரானிடமிருந்து திருவோலையை பெற்றுக்கொண்டாலும் உமாபதி சிவம் என்ற பெரும் மடாதிபதியை சந்திக்க சாம்பனால் முடியவில்லை. ஆகவே சாம்பன் இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார். இறைவா, தங்கள் அடியவர் மிக பெரியவர். அவரை தரிசிக்க முயன்றாலும் முடியவில்லையே. தங்கள் கோவிலுக்கு தினமும் விறகு கொடுப்பது போல் இனி அவரது திருமடத்திற்கும் விறகு கொடுத்து வருவேன். இறைவா, மற்றவை உமது அருள். ஒரு நாள் சாம்பன் சிதம்பரம் கோவிலுக்கு வெளியில் வழக்கப்படியே விறகு கட்டை வைத்துவிட்டு தெற்கு கோபுர வாயிலுக்கு வந்தபோது அங்கே 2 பொற்காசுகள் இருந்ததைக் கண்டார். அடடே, இந்த காசுகளை யாரோ கீழே போட்டு விட்டிருக்கிறார்களே. இவற்றை உரியவரிடம் சேர்க்க வேண்டும் என்று சாம்பன் நினைத்தார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு அசரீரி கேட்டது. சாம்பனே, இந்த காசுகள் உனக்காகவே அளிக்கப்பட்டன. இனி உனது செலவிற்காக தினமும் இவ்வாறு 2 பொற்காசுகள் வழங்கப்படும். இதனை கேட்ட சாம்பன் மனதிற்குள் எண்ணினார். ஆஹா, இது நிச்சயம் ஈசனின் பேரருள்தான். பல நாட்கள் கடந்தன. தொடர்ந்து சாம்பன் உமாபதி சிவத்தின் மடத்திற்கு விறகு கொடுத்து கொண்டிருந்தார். சிவபெருமான் அடியார்கள் இருவரையும் சேர்த்து வைக்க திருவுள்ளம் கொண்டார். ஒரு நாள் கடும் மழை பொழிய வைத்தார். சாம்பன் விறகை தூக்கிக் கொண்டு வரவும் மனதிற்குள் எண்ணினார். அடடா, இந்த பேய் மழையில் மடத்திற்கான விறகை எப்படி கொண்டு செல்வது? விறகில்லாமல் அங்கே எப்படி சமையல் நடக்கும்? ஈசனே, இது என்ன சோதனை? அப்பொழுது உமாபதி சிவம் அவரது தொண்டரிடம் கேட்டார். அடியார்களே, இன்று ஏன் மடத்தில் இந்த பரபரப்பு? ஒரு அடியார் கூறினார். சுவாமி, தினமும் ஒரு அன்பர் நம் மடத்தில் விறகு கட்டு ஒன்றை வைத்துச் செல்வார். இன்று மழையாதலால் அவர் விறகு கொண்டு வரவில்லை. விறகு இல்லாததால் சமையல் தாமதமாகிறது ஐயனே. உமாபதி கேட்டார். அப்படியா? அந்த பக்தரை நான் பார்க்க வேண்டுமே. மழை நின்றதும் சாம்பன் விறகை கொண்டு வந்தார். சீடர்கள் அவரை உமாபதி சிவாச்சாரியரிடம் அழைத்துச் சென்றார்கள். சாம்பன் அவர் பாதம் பணிந்தார். உமாபதி கேட்டார். ஓஹோ, விறகு கொண்டு தொண்டு புரிபவர் நீங்கள்தானோ? சாம்பன் கூறினார். ஆம் ஐயனே, அதோடு ஈசனின் திருவோலையையும் தங்களிடம் தந்திட பல நாட்களாக காத்திருக்கிறேன். உமாபதி ஆச்சரியத்துடன் கேட்டார். என்ன, என் ஐயன் திருச்சிற்றம்பலவாணரை எழுதி கொடுத்த திருவோலையா? அதை என்னிடம் சேர்க்க ஏன் இவ்வளவு தாமதம்? சரி, நான் தங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? சாம்பன் கூறினார். சுவாமி, மன்னிக்கவும். திருவோலையை வழங்கிய பெருமான் தாங்கள் இந்த அடியேனுக்கு மோட்சம் அருள்வீர்கள் என்றும் திருவாய் மலர்ந்தார். உமாபதி சிவம் திருவோலையை வாசித்தார். பிறகு தீவிர வைராகியசாலியான சாம்பனுக்கு சத்யோ நிர்வாண தீட்சை, அதாவது உடம்போடு மறையும் முக்தியை அளித்தார். பக்தியில் திளைத்த சாம்பன் உடனே சிவஜோதியில் கலந்தார். சாம்பன் வீடு திரும்பாததால் அவனது மனைவி அரசரிடம் சென்று புகார் செய்தாள். அரசர் உமாபதி சிவத்தின் மடத்துக்குச் சென்று விசாரித்தார். அடிகளே, இந்த பெண்ணின் கணவனை நீங்கள் தீக்கிரையாக்கிவிட்டதாக புகார் வந்துள்ளதே என்று அரசர் விசாரித்தார். உமாபதி மறுத்தார். சிவசிவா, சாம்பன் மிகவும் உத்தமமான பக்தர். தீட்சை பெற்றதும் அவர் தானாகவே சிவஜோதியில் கலந்துவிட்டார் அரசே. எல்லாம் சிவனருள். அரசர் ஆச்சரியத்துடன் கேட்டார். என்ன, உங்களது தீட்சையால் சிவபதம் கிடைக்குமா? எங்கே, அதை நிரூபியுங்கள் பார்க்கலாம். சாம்பன் போல் பக்தியில் முதிர்ந்தவர்கள் அங்கில்லை என்பதை உமாபதி சிவம் கண்டார். ஆதலால் தினமும் தமது ஆத்மார்த்த லிங்கத்திற்கு செய்யும் அபிஷேக நீரால்
அங்கு வளர்ந்திருந்த ஒரு முள்ளிச் செடியின் மீது தமது பார்வையை செலுத்தினார். புண்ணிய பலம் வாய்ந்த அந்த செடியும் உடனே ஒளி பெற்று சிவ ஜோதியில் கலந்துவிட்டது. வியந்து நின்ற அரசர் கோவிலில் உள்ள நடராஜர் சந்நிதிக்கு விரைந்தார். நடராஜ பெருமானுக்கு கற்பூர ஆரத்தி காட்டிய பொழுது அவரது இருபுறத்திலும் சிவஜோதியில் கலந்த சாம்பனும் முள்ளிச் செடியும் இருந்ததை கண்டார். பக்தர்கள் அனைவரும் தில்லை அம்பல வாணரை வணங்கி புலகாங்கிதம் உற்றனர். அரசன் சாம்பனின் மனைவியிடம் கூறினார், அம்மா, சிவபிரானின் திருவடி சேர்ந்த உங்களது கணவன் மிகுந்த பாக்கியசாலி. சாம்பனின் மனைவியும் பிரார்த்தித்தாள், இனி என் வாழ்நாளை சிவ தொண்டில் கழித்து என் கணவர் காட்டிய பாதையிலேயே நானும் செல்வேன். குருவியின் கூடு அழிந்து போனால் அக்குருவி ஆகாயத்தில் பறந்து போய்விடும். அதுபோல சரீர ஞானமும் உலக ஞானமும் மனதை விட்டு நீங்கினால் ஜீவாத்மாவானது பரமாத்மாவாகிய ஆகாயத்தில் பறந்து சென்று சமாதி நிலையில் ஐக்கியமாகி விடுகிறது. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள்.